பெரும்பாலான மக்களுக்கு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனின் கோவிலை பற்றி தெரியாத 10 முக்கிய ரகசியங்கள். 1. ஐயப்பனின் தெய்வீக பிறப்பு. ஐயப்பனின் பிறப்பு இந்திய தொன்மைகளின் மிக அபூர்வமான மற்றும் தெய்வீகமான மர்மங்களில் ஒன்றாகும். அவர் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் அவரது பெண் அவதாரம் மோகினி மூலமாக சங்கமத்தால் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த தெய்வீக பிறப்பு ஆண் மற்றும் பெண் சக்திகளின் பூரண சமநிலையை, சக்தி மற்றும் கிருபையின் தெய்வீக சங்கமத்தை பிரதிபலிக்கிறது. நூற்றாண்டுகளாக இந்த கதை பக்தர்களிடையே ஆழ்ந்த ஆன்மீக மரியாதையை உருவாக்கி வருகிறது. 2. மகர விளக்கு மர்மமிக்க தெய்வீக ஒளி. சபரிமலை ஆலயத்தில் மகர சங்கராந்தி திருவிழாவின் போது காட்சியளிக்கும் மகர விளக்கு என்பது மிகவும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வுகளில் ஒன்றாகும். இந்த மர்மமான ஒளி தொலைவிலுள்ள மலைகளில் தோன்றுகிறது. இது தேவதைகளின் தெய்வீக சின்னமாக கருதப்படுகிறது. தர்க்க ரீதியாக இந்த ஒளி மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக அறிவியல் விளக்கம் அளிக்கப்பட்டாலும் பக்தர்களுக்காக இது ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வ மற்றும் ஆன்மீக அனுபவமாகவே உள்ளது. ஒளி தோன்றும் தருணத்தில் ஒரு கூட்டமான பக்தி உணர்வு உருவாகிறது. மேலும் இது ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மகர விளக்கின் உணர்ச்சி மிகு சக்தி கோடிக்கணக்கான இதயங்களை ஒன்றிணைத்து ஒரு சாதாரண ஒளியை தெய்வீக கிருபையின் சின்னமாக மாற்றுவதில் உள்ளது. இது தர்க்கத்தை கடந்து பக்தியின் கண்ணால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. 3. 48 நாட்கள் விரதம். சபரிமலை ஐயப்பசாமி கோவிலுக்கு புனித பயணம் தொடங்குவதற்கு முன் பக்தர்கள் 48 நாட்கள் கடுமையான விரதத்தை இருக்க வேண்டும். இந்த காலத்தில் பக்தர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். உலகியலான சுகங்களை விலக்கிக் கொண்டு கடுமையான சைவ உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் மற்றும் ஆன்மீக சுத்தத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஏன் 48 நாட்கள்? இந்த எண்ணிக்கையின் சரியான காரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் பழமையான மத நூல்கள் இந்த காலம் மனதையும் உடலையும் சுத்திகரித்து பக்தர்களை ஆன்மீக பயணத்திற்கு தயாராக மாற்றுகிறதென்று பரிந்துரைக்கின்றன. இந்த ஒழுக்கமான காலம் பொறுமை, பணிவு மற்றும் பக்தியை கற்றுத்தருகிறது. விரதம் ஒரு சாதாரண சடங்கு மட்டுமல்ல, உடல் மற்றும் மன சவால்களை அவர்கள் தாங்கும்போது அவர்கள் ஐயப்பனுடன் ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை உணர்கிறார்கள். இந்த தியாக காலம் அவர்களை தெய்வீக அருளின் அருகில் கொண்டு செல்லும் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். 4. பெரிய பாதை என்ற இரகசிய வழி. சபரிமலை ஆலயத்தை சுற்றியுள்ள காடுகளின் ஆழத்தில் பெரிய பாதை எனும் மறைமுக பாதை உள்ளது. இது ஐயப்பன் தாமே பயன்படுத்திய பண்டைய பாதையாக கருதப்படுகிறது. இந்த மர்மமான பாதை இன்றைய பக்தர்களால் மிக குறைவாகவே பயணிக்கப்படுகிறது. புராண கதைகள் கூறுவதென்னவெனில், மிகுந்த பக்தியும் மன வலிமையும் கொண்டவர்களுக்கே இந்த பாதை காணப்படும். இந்த பாதை சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆன்மீக தகுதியானவர்களுக்கு மட்டுமே வெளிப்படும் என நம்பப்படுகிறது. பெரிய பாதை ஒரு உடல் பயணத்தை மட்டும் அடையாளப்படுத்துவதில்லை, இது ஆத்மாவின் பயணத்தையும் குறிக்கிறது. அதில் ஒவ்வொரு அடியும் உள்நிலையுள்ள தடைகளை எதிர்கொள்வதை பிரதிபலிக்கிறது. 5. புலிகளின் பாதுகாப்பு. ஐயப்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை காட்டுக்கு கொண்டு போய் புலி பாலை கொண்டு வர வேண்டும் என்ற சாத்தியமற்ற பணிக்காக அனுப்பினர். ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அவர் ஒரு புலியின் மீது சவாரி செய்து திரும்பினார். மேலும் ஒரு குழு புலிகளை வழிநடத்தி வந்தார். இன்றைக்கும் சில சமயங்களில் சபரிமலை யாத்திரையின் போது பக்தர்கள் புலிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்த புலிகள் சாதாரண மிருகங்கள் அல்ல, ஐயப்பன் தனது பக்தர்களை காக்க அனுப்பிய தெய்வீக காவலாளிகள் என்று நம்பப்படுகிறது. புலிகள் பொதுவாக பயத்தின் அடையாளமாக காணப்பட்டாலும் இங்கு அவை பாதுகாவலர்களாக மாறுகின்றன. இதன் மூலம் தெய்வம் எதிலாவது எப்போது வேண்டுமானாலும் வெளிப்பட முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. 6. பெண்கள் நுழைய தடை என்பது சபரிமலை கோவிலின் மிகச் சர்ச்சையான மற்றும் விவாதிக்கப்படும் பாரம்பரியங்களில் ஒன்றாகும். இப்போதைய காலங்களில் இந்த பாரம்பரியம் நம்பிக்கையுள்ளவர்களுக்காக இந்த பாரம்பரியம் சுய கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக கவனம் ஆகியவற்றின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. பெண்கள் நுழைய தடை பற்றிய விவாதங்கள் தற்காலத்தில் துளிர்க்கும் போது கூட ஆன்மீக பழக்க வழக்கங்கள் நுண்ணிய பொருளாதாரங்களையும் ஆழ்ந்த நம்பிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டுள்ளன என்பதை இது நினைவூட்டுகிறது. இப்பிரச்சனை ஒரு புறம் ஆதரிக்கப்படவும் மறுபுறம் எதிர்க்கப்படவும் செய்கிறது.
இருந்தாலும் இது ஒரு தெய்வீக மர்மமாக இருந்து மனித மனதின் வெவ்வேறு நிலைகளில் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 7. 18 படி சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலின் இதயமாக விளங்குகிறது. புராணங்களில் கூறப்படுவது இந்த 18 படிகள் ஐயப்பன் தன்னை தானே நிறுவியதாகவும் 48 நாள் விரதம் பூர்த்தி செய்தவர்களே அவற்றை ஏற அனுமதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த படிகளின் மர்மம் அதன் சின்னங்களிலே உள்ளது. அவை உண்மையில் என்னை குறிக்கின்றன. சிலர் அவை 18 புராணங்களை பிரதிபலிக்கின்றன என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் அவை வாழ்க்கையின் 18 தடைகளின் மீது வெற்றியடைந்ததை பிரதிபலிக்கின்றன என்று நம்புகிறார்கள். பக்தர்களுக்கு இந்த 18 படிகளை ஏறுவது ஆழமான உணர்ச்சி பூர்வமான அனுபவமாகும். ஒவ்வொரு படியும் அவர்களை தெய்வத்தின் நெருங்கியதாக்கி இறுதிப்படியில் கால்களை வைக்கும்போது அவர்கள் பயணத்தின் முடிவை உணர்கிறார்கள். ஒரு நேரம் மகிழ்ச்சி, கடிதம் மற்றும் ஐயப்பனின் பெரும் உள்ளடக்கத்துடன் நிரம்பிய தருணம். 8. மாளிகப்புரதம்மாவின் தெய்வீக அதிர்ச்சி. மாளிகப்புரதம்மா என்பவர் ஐயப்பனுடன் தனது ஆனந்தமான திருமணத்தை எதிர்பார்த்து அவன் அருள் பெறும் என்றும் எதிர்நோக்கியிருக்கும் தேவதை என்பது சபரிமலையில் உள்ள மற்றொரு இரகசியமாகும். புராணப்படி மாளிகப்புரதம்மா ஐயப்பனை காதலித்தாள். ஆனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் வெறிமையராகவே இருக்க நேர்த்தியாக வாக்களித்தார். அவள் சபரிமலையில் அவனை சந்திக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் அவர்கள் சங்கமம் எப்போதும் நடக்கவில்லை. 9. புனிதமான பம்பா நதி. சபரிமலையில் நடந்தேறும் யாத்திரையை தொடங்கும் முன் ஒவ்வொரு பக்தரும் பம்பா நதியில் நிதியானது அல்லது அப்புனித தன்மை தாருங்கள். இந்த நதி திருத்தமானதென்று நம்பப்படுகிறது. அதன் நீருக்கு ஒரு பரிசுத்தப்படுத்தும் சக்தி உள்ளது என்று கூறப்படுகிறது. பம்பா நதியில் நீராடுவதால் பக்தர்கள் தங்கள் பாவங்களை நீக்கி தேவதையின் அருளுடன் கோவிலுக்கு பயணத்திற்கு தயாராகின்றனர். சிலர் இந்த நதி ஐயப்பன் தானே ஆசீர்வதித்ததாக நம்புகிறார்கள். மேலும் சிலர் அதை தெய்வீக சக்தியுடன் வரம்பேற்றிக் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறார்கள். அது உலகளாவிய குறைகளின் நீக்கம் மற்றும் புனிதமான பயணத்தின் ஆரம்பத்தை குறிக்கின்றது. 10. பாபு மரம் மற்றும் தங்க மும்பு கயிறு. சபரிமலையில் உள்ள புனிதமான பாபு மரத்தில் பக்தர்கள் சிறிய துணிகள் நம்பிக்கையோடு மடித்து கட்டுகின்றனர். இந்த வழக்கத்திற்கு அவர்கள் ஐயப்பனின் ஆசீர்வாதங்களை நாடும் கண்ணோட்டம் என்றும் துணியுடன் சில பக்தர்கள் தங்க மும்பு கயிறு கட்டுகின்றனர். இது தேவதைக்கு ஒரு புனிதமான பொருட்டு. பாபு மரம் எண்ணற்ற பிரார்த்தனைகள், ஆசைகள் மற்றும் ஆசைகள் பலவற்றுக்கு அமைதியான சாட்சியராக நிற்கின்றது. மேலும் சபரிமலையின் புனித பயணத்திற்கு மேலும் ஒரு மர்மத்தை வழங்குகின்றது.